ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சிறகடி காசை செல்வம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கி 800 எபிசோடு, 800 எபிசோடு ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த சீரியல் நடித்த பிறகு ஒரு சின்ன மாற்றம் என் வாழ்க்கையில். என்ன மாற்றம்னா, கொரோனா நேரத்தில் ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்தோம். கொரோனாவுக்கு பிறகு சீரியல் தான் இது. கொரோனா டைமில் நிறைய பேர் கேட்டாங்க, ஆக்டர் பிளான் எப்போ அஃபிஷியல்னு போட்டிருக்கீங்களே, அப்படி என்ன நீங்கள் நடிச்சிருக்கீங்க, எதில் நடிச்சிருக்கீங்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கொரோனாவுக்கு பிறகு தாடி வேற விட்டேன்னா நிறைய பேருக்கு தெரில. அப்புறம் சிறகடிக்க ஆசை நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு. இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் குமரன் சாருக்கும், குருசம்பத் சார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் குருசம்பத் சாருக்கும், விகடன் டெலிவிஷனுக்கும், விஜய் டிவிக்கும், சிறகடிக்க ஆசையில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்களுக்கும், கேமராமேன் மாட் சாருக்கும், என் கூட நடித்த முத்து, மீனா, மனோஜ், ரவி, ஸ்ருதி, அப்புறம் ரோஹிணி, அப்புறம் அம்மா, விஜயம்மா, சுந்தரராஜன் சார், எல்லாருமே அவ்வளோ அன்பாக, அவ்வளோ பாசமானவங்க. இந்த மாதிரி ஒரு யூனிட்டை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சிறப்பானவங்க. யாரும் ஈகோ இல்லாமல் நல்லா பேசி பழகிறவங்க. ரொம்ப சந்தோஷம். 800 எபிசோடு போனதே தெரில, சட்டுப்புட்டுன்னு போயிடுச்சு. பொதுவாக ஒரு சீரியலில் மெஜாரிட்டியான மக்கள் விரும்பி பார்க்குறதுனால தான் அந்த சீரியல் நம்பர் 1 இருக்குது. இது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் எல்லாரையும் 100% மக்களையும் எந்த சினிமாவும் எந்த சீரியலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. பெருவாரியான மக்கள் நேசிக்கிற ஒருத்தங்க தான் தலைவனாகவும், பெருவாரியான மக்கள் பார்க்குற படம் தான் ஹிட் ஆகும், பெருவாரியான மக்கள் பார்க்குற சீரியல் தான் 1வது இடத்துல இருக்கும். இந்த சீரியல் தொடர்ந்து 2வது முறையாக பெஸ்ட் சீரியல் சிறகடிக்க ஆசை அவார்டு வாங்கியிருக்கு. அப்புறம் பெஸ்ட் ஹீரோ முத்து, பெஸ்ட் ஹீரோ மீனா 2வது தடவை அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த பையன் கிறிஸ் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காப்புல. பெஸ்ட் டைரக்டர் எங்கள் குமரன் சார் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியலை டெய்லி ஹாட் ஸ்டார்லையும் டிவிலையும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் இதயபூர்வ நன்றி. டாட்டா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். நன்றி.